டெல்லி வரலாற்றில் இதற்கு முன்பாக நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நாட்டின் தலைநகரான டெல்லியில் பல்வேறு காலகட்டங்களில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களால் ஏராளமானோர் உயிரிழந்தனர். 1996 ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதி டெல்லியின் லாஜ்பத் சென்ட்ரல் மார்க்கெட் பகுதியில் பெரும் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்தது. அதில் மொத்தம் 16 பேர் உயிரிழந்தனர். அதற்கு அடுத்த ஆண்டான 1997ஆம் ஆண்டில் அடுத்தடுத்து பல்வேறு குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்ததால் டெல்லியே தொடர் பதற்றத்தில் காணப்பட்டது. அந்த ஆண்டு அக்டோபர் 1 தேதி டெல்லி சதார் பஜார் பகுதியில் 2 குண்டுகள் வெடித்தன. அந்த சம்பவத்தில் சுமார் 30 பேர் காயமடைந்தனர். அதை அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி சாந்திவன், கவுடியாபுல் மற்றும் கிங்ஸ்வே கேம்ப் ஆகிய 3 பகுதிகளில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்தன. அதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 16 பேர் காயமடைந்தனர். அதற்கு அடுத்த வாரம் அக்டோபர் 18ஆம் தேதி டெல்லி ராணிபாக் மார்க்கெட் பகுதியில் இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்தன. அதில் ஒருவர் பலியான நிலையில் 23 பேர் காயமடைந்தனர். அதற்கு அடுத்த வாரமான அக்டோபர் 26ஆம் தேதி டெல்லி கரோல்பாக் மார்க்கெட்டில் இரட்டை குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்தன. அதில் ஒருவர் பலியான நிலையில் 34 பேர் காயமடைந்தனர். பின்னர் அடுத்த சில தினங்களில், அதாவது நவம்பர் 30ஆம் தேதி டெல்லி செங்கோட்டை பகுதியிலும் இரட்டை குண்டுகள் வெடித்தன. அதில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் சுமார் 70 பேர் காயமடைந்தனர். பின்னர் சரியாக ஒரு மாதம் கழித்து டிசம்பர் 30ஆம் தேதி டெல்லி பஞ்சாபி பாக் அருகே பேருந்திற்குள் குண்டு வெடித்தது. அதில் 4 பேர் பலியான நிலையில் சுமார் 30 பேர் காயமடைந்தனர். அதற்கு பிறகு 2000ஆவது ஆண்டு டெல்லி செங்கோட்டை உள்ளிட்ட சில பகுதிகளில் நிகழ்ந்த வெவ்வேறு குண்டுவெடிப்பு சம்பவங்களில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் சுமார் 25க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். 2001ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி நாடாளுமன்ற வளாகத்திற்குள் பயங்கரவாதிகள் நிகழ்த்திய தாக்குதல் நாட்டையே உலுக்கியது. பாதுகாப்பு படையினர், ஊழியர்கள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். பின்னர் 2005ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி லிபர்ட்டி மற்றும் சத்தியம் சினிமா வளாகங்களில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் ஒருவர் பலியான நிலையில் சுமார் 60 பேர் காயமடைந்தனர். அதே ஆண்டு அக்டோபர் 29ஆம் தேதி 3 குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்தன. சரோஜினி நகர், பகர்கஞ்ச், கோவிந்த்புரி ஆகிய பகுதிகளில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் சுமார் 60 பேர் உயிரிழந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவ வரலாற்றிலேயே அதிகமான பலி எண்ணிக்கையாக இது அமைந்தது. 2006ஆம் ஆண்டு நிகழ்ந்த 2 குண்டுவெடிப்பு சம்பவங்களில் சுமார் 14 பேர் காயமடைந்தனர். 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் 13ஆம் தேதி கரோல்பாக், கன்னாட் பிளேஸ், கிரேட்டர் கைலாஷ் 1 ஆகிய பகுதிகளில் 5 முறை நிகழ்ந்த குண்டுவெடிப்புகளில் சிக்கி சுமார் 30 பேர் உயிரிழந்த நிலையில் 90 பேர் காயமடைந்தனர். அதே மாதம் 27ஆம் தேதி மெராலி மலர்ச்சந்தை பகுதியில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 3 பேர் பலியான நிலையில் 23 பேர் காயமடைந்தனர். அதன் பின்னர் கடைசியாக 2011ஆம் ஆண்டு டெல்லி உயர்நீதிமன்ற வாகன நிறுத்தும் இடத்தில் குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்தது. அதில் எந்த உயிரிழப்பும் இல்லை.